வணக்கம். நாஞ்சில் நாத நேயர்களுக்கு இந்த புரோகிராம் மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமது 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக ஒரு சில இலவச வாய்ப்புகளை பற்றி சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். முதலில் மாணவர்களும் மாணவிகளும் குறிப்பாக இந்திய இராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படையில் பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்காக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு தேர்வு நடத்துகிறது. அந்த தேர்வு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாமினேஷன் என்று அழைக்கப்படுகிறது. NDA எக்ஸாம் என்று சொல்லுவார்கள். இந்த தேர்வை யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ற மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆண்டுதோறும் 2 முறை நடத்துகின்றது. எனவே இதற்கான அறிவிப்பும் வருடத்திற்கு 2 முறை வெளியிடப்படும். 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அல்லது 12ஆம் வகுப்பை ஏற்கனவே தேர்ச்சி பெற்று முடித்தவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் எந்த பாடப்பிரிவை எடுத்து படித்திருந்தாலும் அவர்கள் தகுதியானவர்கள். மேலும் இதற்கு குறிப்பிட்ட அளவு மதிப்பெண்கள் வேண்டும் என்ற வரைமுறை கிடையாது. இந்த தேர்வை எழுதி இதில் தேர்ச்சி பெறுபவர்கள் அதன் பிறகு SSB இன்டர்வியூ என்ற ஒரு நேர்முக தேர்வில் பங்கேற்க வேண்டும். SSB என்று சொல்லப்படுவது என்னவென்றால் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு. இந்த சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூவில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி என்ற அந்த கல்வி நிலையத்தில் 1.5 ஆண்டுகள் பயிற்சி வழங்கப்படும். அடிப்படை பயிற்சி. அந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி என்பது மகாராஷ்டிரா மாநிலம் பூனே என்று சொல்லப்படுகின்ற நகரத்தில் அமைந்துள்ளது. பூனே அருகில் கடக் வல்சா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த 1.5 ஆண்டுகள் அடிப்படை பயிற்சியை முடித்தவர்கள் அதன் பிறகு அவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறார்கள், உதாரணமாக இராணுவமாக இருக்கலாம், அல்லது கப்பல் படையாக இருக்கலாம், அல்லது விமானப்படையாக இருக்கலாம், அதை பொறுத்து அந்தந்த பயிற்சி நிலையங்களுக்கு மீண்டும் பயிற்சிக்காக அனுப்பப்படுவார்கள், பல்வேறு பயிற்சிகள் மேற்கொள்வதற்காக. இந்த பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்த பின் அவர்கள் ஒரு பட்டப்படிப்பும் ஏற்கனவே படித்து கொண்டிருப்பார்கள். அந்த பட்டப்படிப்பையும் முடித்த பின் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அவர்களுக்கு பட்டம் வழங்கும். அதன் பிறகு அவர்களை இந்திய இராணுவம் அல்லது இந்திய கப்பல் படை அல்லது இந்திய விமானப்படையில் லெப்டினன்ட் என்ற பதவிக்கு எடுத்துக்கொள்வார்கள். இந்த NDA பரீட்சையை எழுதுவதற்கு முன்பெல்லாம் ஆண்கள் மட்டும்தான் தகுதியானவர்கள். ஆனால் தற்போது பெண்களும் இந்த தேர்வை எழுதி இந்த பதவிக்கு வர முடியும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதைப்போல 12ஆம் வகுப்பில் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்தவர்கள் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கப்பல் படையில் பணிபுரிவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படும். எனவே இதை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொண்டு விண்ணப்பம் செய்ய விரும்புபவர்கள் சரியான நேரத்தில் விண்ணப்பிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.upsc.gov.in. அடுத்து 12ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இந்திய இராணுவம் ஒரு வாய்ப்பு வழங்குகின்றது. அந்த வாய்ப்பிற்கு பெயர் 10+2
டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். இதுவும் ஒரு இலவசமான வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்களை அடிப்படை பயிற்சிக்கு பின் பொறியியல் பட்டப்படிப்பு படிக்க வைத்து அவர்களுக்கு லெப்டினன்ட் என்ற பதவி வழங்கப்பட்டு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இதன் விரிவான விவரங்கள் என்ன என்று பார்த்தால், 12ஆம் வகுப்பில் கண்டிப்பாக கணிதம், இயற்பியல், வேதியியல் என்ற மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பாடங்கள் படித்திருக்க வேண்டும். குறைந்தது 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுபவர்களும் இதற்காக விண்ணப்பிக்க முடியும். இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேசிய தேர்வு முகமையால், அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியால் நடத்தப்படக்கூடிய ஐஐடி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்ற ஐஐடி ஜேஇஇ எக்ஸாம், மெயின் எக்ஸாம் கண்டிப்பாக அவர்கள் எழுதியிருக்க வேண்டும். அதில் குறிப்பிட்ட மதிப்பெண்கள் பெறுவது அவசியமாகும். அவர்கள் ஜேஇஇ மெயினில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆனால் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்கள் 12ஆம் வகுப்பில் எடுத்திருக்க வேண்டும். குறிப்பாக மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, இந்த 3 பாடங்களில். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் நேரடியாக 5 நாட்கள் நடக்கக்கூடிய எஸ்எஸ்பி இன்டர்வியூவுக்கு அழைக்கப்படுவார்கள். இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ அகில இந்திய அளவில் 3 இடங்களில் நடத்தப்படும். இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ எந்த இடத்தில் வைத்து நடத்தப்படுகிறதோ அந்த இடத்திற்கு சென்று வருவதற்கான 2ஆம் வகுப்பு ரயில் கட்டணம் பங்கேற்பவர்களுக்கு வழங்கப்படும். இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஆனது உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத், மத்திய பிரதேச மாநிலம் போபால், கர்நாடக மாநிலம் பெங்களூரு, இந்த 3 இடங்களில் மட்டுமே நடத்தப்படுகிறது. இந்த தேர்வை, இந்த நேர்முக தேர்வை எதிர்கொள்வதற்காக அவர்களுக்கு பல்வேறு புத்தகங்கள் கிடைக்கிறது. அந்த புத்தகங்களை பார்த்து நீங்கள் எவ்வாறு இந்த நேர்முக தேர்வை வெற்றி கொள்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 5 நாட்கள் நடத்தப்படக்கூடிய இந்த தேர்வில் முதல் நாள் பங்கேற்கும் போதே தேர்ச்சி பெறாதவர்கள் அன்றே வீட்டிற்கு அனுப்பப்படுவார்கள். அதே போல 2ஆம் நாள் தேர்ச்சி பெறாதவர்கள் 2ஆம் நாள் முடிவில் ரயில் கட்டணத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பலாம். இவ்வாறாக 5 நாட்களும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கடைசியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். மருத்துவ பரிசோதனையில் தேர்ச்சி பெற்றவர்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள இந்தியன் மிலிட்டரி அகாடமி என்ற அந்த பயிற்சி மையத்தில் அடிப்படை 10 மாத இராணுவ பயிற்சிக்காக அனுப்பப்படுவார்கள். இந்த 10 மாதங்கள் இராணுவ பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவர்களை மகாராஷ்டிரா மாநிலம் பூனே நகரில் அமைந்துள்ள மிலிட்டரி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் என்ற பொறியியல் கல்லூரியில் பொறியியல் படிப்பதற்காக அனுப்புவார்கள். 4 ஆண்டுகள் அவர்கள் பொறியியல் படிப்பை முடித்த பின் மீண்டும் அவர்களுக்கு ஒரு 6 மாத பயிற்சி வழங்கப்படும். அந்த பயிற்சியின் பெயர் போஸ்ட் கமிஷன்டு ட்ரைனிங் என்று சொல்லுவார்கள். இந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த பின் அவர்களுக்கு லெப்டினன்ட் என்ற பதவியில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இவ்வளவு ப்ரொசீஜர்ஸ், இவ்வளவு முறைகளும், இந்த படிப்பு எல்லாமே எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதன் அர்த்தம் என்ன என்றால், நீங்கள் வேலைக்கு தயாராகிவிட்டீர்கள், அதாவது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து விட்டது என்றுதான் அர்த்தம். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டுகிறேன். இந்த வாய்ப்பை பற்றிய விரிவான விளக்கங்கள் www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். வழக்கமாக ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. ஜூன் மாதம் 30ஆம் தேதி
கடைசி நாளாக இருக்கும் விண்ணப்பிப்பதற்கு. இருந்தாலும் சில வேளைகளில் விண்ணப்பிக்கக்கூடிய நேரங்கள் அல்லது காலங்கள் மாற்றப்படலாம். எனவே அறிவிப்பை பார்த்து தெளிவாக தெரிந்து கொண்ட பின் நீங்கள் விண்ணப்பிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இணையதளம் வழியாக நீங்கள் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக எஸ்எஸ்பி இன்டர்வியூ எவ்வாறு நடத்தப்படுகிறது, எந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும், எந்த மாதிரியான வகையில் அந்த நேர்முக தேர்வு இருக்கும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த நேர்முக தேர்வை எதிர்கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து, எவ்வாறு இந்திய இராணுவம் ஒரு வாய்ப்பை வழங்குகிறதோ அதே போல இந்திய கப்பற்படை ஒரு வாய்ப்பை வழங்குகிறது 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும். இதை போலவே, அதாவது 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம், அதை போலவே இந்திய கப்பற்படை 10+2 கேடட் என்ட்ரி ஸ்கீம் என்ற ஒரு முறையில் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை படிக்க வைத்து லெப்டினன்ட் என்ற பதவிக்கு அவர்களை அனுப்புகின்றது. அதன் விவரம் என்ன என்று பார்த்தால், ஏற்கனவே சொன்னது மாதிரி ஐஐடி ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் மெயின் எக்ஸாம், அதில் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலும் 12ஆம் வகுப்பில் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆகிய பாடங்களில் 60% மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் நீங்கள் இதற்கு நேரடியாக விண்ணப்பிக்கலாம். இந்த கப்பற்படை சார்ந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஆனது இந்தியாவில் 5 இடங்களில் நடத்தப்படுகிறது. அலகாபாத், போபால், பெங்களூரு, கோயம்புத்தூர் அண்ட் விசாகப்பட்டினம். இந்த 5 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்திற்கு உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு அழைப்பு விடுப்பார்கள். நீங்கள் இதே மாதிரி 5 நாட்கள் நடக்கக்கூடிய சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூ, நேவி நடத்தக்கூடிய சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூவில் பங்கேற்று அதில் தேர்ச்சி பெற்றால் உங்களுக்கு அதற்கு அடுத்தபடியாக மருத்துவ தேர்வு. அதன் பிறகு மருத்துவ தேர்விலும் தேர்வு பெற்றவர்களுக்கு ஒடிசா மாநிலம் ஐஎன்எஸ் சில்கா என்ற பயிற்சி கப்பலில் 6 மாதங்கள் அடிப்படை கடற்படை பயிற்சி வழங்கப்படும். அந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மற்றும் புனேவுக்கு இடையிலான லோனோவாலா என்ற இடத்தில் அமைந்துள்ள கப்பற்படை பொறியியல் கல்லூரி, அதாவது நேவல் என்ஜினியரிங் காலேஜில் 4 ஆண்டுகள் பிஇ அல்லது பிடெக் படிப்பதற்காக அனுப்பப்படுவார்கள். அந்த படிப்பை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு மீண்டும் 10 மாதங்கள் போஸ்ட் கமிஷன்டு ட்ரைனிங் கொடுப்பார்கள். அந்த ட்ரைனிங்கும் முடித்தவர்களுக்கு லெப்டினன்ட் என்ற பதவியில் இந்திய கப்பற்படையில் வாய்ப்பு என்பதை மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போல ஒரு சில படிப்புகளும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போடு இலவசமாக வழங்கப்படுகின்றது. அதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட், அதாவது அணுசக்தி துறையால் வழங்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதலாம். இந்த தேர்வுக்கு பேர் நெஸ்ட், NEST, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கிரீனிங் டெஸ்ட். இந்த தேர்வின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இந்தியாவில் உள்ள 2 இடங்களில், ஒன்று மும்பை மாநகரத்தில் உள்ள மும்பை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி என்ற ஒரு பயிற்சி நிலையத்திலும், ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் அமைந்துள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் என்ற கல்வி நிறுவனத்திலும் 5 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்புகள் எம்எஸ்சி இன் ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது பயாலஜி அல்லது மேத்தமெட்டிக்ஸ், இந்த பாடங்களில் 5 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்பில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். மேலும் அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 60,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதோடு சம்மர் இன்டர்ன்ஷிப், கோடை கால சிறப்பு பயிற்சிக்காக கூடுதலாக 20,000 ரூபாயும் வழங்கப்படும். இந்த பயிற்சியை, அதாவது கோடைகால பயிற்சியை முடித்து அதற்கான ஆய்வு கட்டுரைகளை மாணவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். 5 ஆண்டுகள் படிப்பை முடித்த பின் அட்டாமிக் எனர்ஜி என்று அழைக்கப்படக்கூடிய அணுசக்தி துறையில் வேலை வாய்ப்புகள் வரும்போது இந்த
பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இலவசமாக படிப்பதோடு வேலை வாய்ப்புக்கான ஒரு முன்னுரிமையும் இந்த வாய்ப்பு மூலமாக மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கிறது. இந்த நுழைவுத் தேர்வுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் தொடக்கத்தில் வெளியிடப்படும். இந்த நுழைவுத் தேர்வுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ள www.nestexam.in என்ற இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த தேர்வை வெற்றிகரமாக எழுதுபவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்போடு படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கிறேன். அடுத்தது இன்னொரு வாய்ப்பை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மற்றும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 10ஆம் கிளாஸ் முடிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், 11ஆம் கிளாஸ் முடித்த மாணவ மாணவிகள், 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள் இவர்களுக்கு KVPY என்ற ஒரு ப்ரோக்ராம் மூலமாக, அதாவது கிஷோர் வைக்யானிக் பிரஸ்தகன் யோஜனா என்ற அந்த திட்டத்தின் மூலமாக ஒரு மாதம் 6500 ரூபாய் கல்வி உதவித்தொகையுடன் அவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பு வழங்குகிறார்கள். அதாவது 10ஆம் வகுப்பு முடித்த ஒரு மாணவன் அல்லது மாணவி இதற்காக நடத்தப்படக்கூடிய தேர்வை எழுதினால், அந்த தேர்வில் அவர்கள் குறிப்பிட்ட மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் அவர்களுக்கு 10ஆம் வகுப்புக்கு பிறகு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதே மாதிரி கல்லூரி படிப்பு முடியும் வரை மாதம் 6500 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஆனால் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு அந்த மாணவன் அல்லது மாணவி கண்டிப்பாக அறிவியல் சார்ந்த பாடங்களில் மட்டுமே கல்லூரியில் படிக்க முடியும். உதாரணமாக பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அல்லது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அல்லது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இப்படி ஏதாவது ஒரு அறிவியல் சார்ந்த பாடத்தை மட்டுமே கல்லூரியில் படிப்பதற்கு அனுமதிக்கப்படும். இந்த ஸ்காலர்ஷிப் பெறுபவர்கள் என்ஜினியரிங் அல்லது வேறு மருத்துவ படிப்புகள் எதுவும் சேரக்கூடாது என்ற நிபந்தனையோடு இந்த உதவித்தொகை வழங்கப்படும். இந்த உதவித்தொகைக்கான அறிவிப்பை பார்த்து விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தின் பலன்கள் பெறுவதற்காக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.kivipoy.iisc.ernet என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இவ்வாறாக பல்வேறு விதமான இலவச வாய்ப்புகள், கல்வி உதவித்தொகைகள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படுகின்றது. இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு சரியான நேரத்தில் விண்ணப்பித்து இந்த வாய்ப்புகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இது சார்ந்த விஷயங்களை சம்பந்தப்பட்ட இணையதள முகவரிகள் வழியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து, கல்கத்தாவில் அமைந்துள்ள இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், அதாவது இந்திய புள்ளியியல் கல்வி நிறுவனம் ஒரு சில படிப்புகளை வழங்குகின்றது. உதாரணமாக BMath, அதாவது பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், BStat பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரியான புள்ளியியல் மற்றும் கணிதம் சார்ந்த படிப்புகள் பிஎஸ்சி லெவலிலும், MBA MLISC மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அப்புறம் MSc மேத்தமெட்டிக்ஸ், MSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், MSc குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ், இப்படி பல்வேறு விதமான படிப்புகளை கல்வி உதவித்தொகை தந்து அவர்கள் படிக்க வாய்ப்பை தருகின்றார்கள். இதற்காக இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். பிஎஸ்சி, அதாவது யூஜி லெவலில், அண்டர் கிராஜுவேட் லெவலில் நீங்கள் இளங்கலை பிரிவில் நீங்கள் படிப்பதாக இருந்தால் மாதம் 5000 ரூபாய் கல்வி உதவித்தொகையும், முதுகலை பிரிவில் அதாவது பிஜி லெவலில் நீங்கள் படிப்பதாக இருந்தால் மாதம் 8000 ரூபாயும் கல்வி உதவித்தொகையாக உங்களுக்கு வழங்கப்படும். இந்த
உதவித்தொகை பற்றிய விவரங்கள் மற்றும் இதற்காக நடத்தப்படக்கூடிய நுழைவுத் தேர்வில் நீங்கள் பங்கேற்க விரும்பினால் அதற்காக www.isical.ac.in www.isical.ac.in என்ற இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவிகள் கணிதத்தில் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து பல்வேறு விதமான வாய்ப்புகளை தருகின்ற ஒரு சில நுழைவுத் தேர்வுகள் இருக்கின்றது. ஆனால் எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் இங்கு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் நம்முடைய மாணவர்கள் பெரும்பாலும் கப்பல் போக்குவரத்து துறை சார்ந்த பிரிவுகளில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கப்பலில் கேப்டனாக வரணும், ஆஃபீஸர் கேட்டகரியில் நுழைந்து கேப்டனாக வரணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி என்ஜினியரிங், மரைன் என்ஜினியராக, கப்பலில் என்ஜினியராக வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய காரணங்கள் அதற்கு இருக்குது. ஒன்று, உலகம் முழுவதும் சுற்றலாம். ரெண்டாவது, நல்ல சம்பளம் வழங்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள், ஈவன் மாணவிகள் கூட படிக்கலாம், பெற்றோர்கள் சம்மதிப்பதாக இருந்தால், மாணவ மாணவிகள் விருப்பப்பட்டால் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம், இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி என்ற அந்த பல்கலைக்கழகம் பல்வேறு படிப்புகளை வழங்குகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் பெரும்பான்மையான பணிகள் 2 வகைகளாக பிரிக்கப்படும். ஒன்று டெக் சைடு பணி, அதாவது கப்பலை செலுத்துவது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ஜின் சைடு பணி, கப்பலில் உள்ள என்ஜின்கள், கம்ப்ரெஷர்கள், ஜெனரேட்டர்கள் இவைகளை இயக்குவதும் பராமரிப்பதும் பழுது பார்ப்பதுமான வேலை. டெக் சைடு என்பது கப்பலின் மேல் பகுதியில் இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பணி. என்ஜின் சைடு என்பது கப்பலின் தாழ், அதாவது கீழ்ப்பகுதியில் இருந்து வேலை செய்வது. இந்த டெக் சைடு பணியில் சேர்வதற்காக இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி அதோடைய பல கல்வி நிலையங்கள் வழியாக பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் என்ற படிப்பை வழங்குகின்றது. அதற்காக ஒரு நுழைவுத் தேர்வும் நடத்துகிறார்கள். என்னென்ன படிப்புகளுக்கெல்லாம் நுழைவுத் தேர்வு நடத்துகின்றார்கள் என்று பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், அப்புறம் பிஇ மரைன் என்ஜினியரிங் அல்லது பிடெக் மரைன் என்ஜினியரிங் என்று சொல்வார்கள். இந்த படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு நடத்துகிறாங்க. அந்த நுழைவுத் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படுகிறது. ஒருவேளை சில நேரங்களில் மார்ச் மாதமும் வெளியிடப்படலாம். இந்த நுழைவுத் தேர்வை எழுதி கப்பலில் பணியாற்ற விரும்பக்கூடிய மாணவர்கள் அல்லது மாணவிகள் www.imu.edu.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்து சரியான நேரத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வை எழுதி இந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்துடைய அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் அட்மிஷன் பெறுவதற்கு விண்ணப்பிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.